வணக்கம். இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியனுக்கு நான் காலிஃப்ளவரை எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெது வெதுப்பான நீரில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறின பிறகு இதை எடுத்து நம்ம செய்யலாம். கோபி மஞ்சூரியன் மிக்ஸுக்காக நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதை அரைக்கிறதுக்கு பூண்டு இஞ்சி எடுத்திருக்கோம். கோபி மஞ்சூரியனுக்கு மிக்சிங்காக நம்ம ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கோம், 2 தக்காளி, 1 வெங்காயம். இது கடைசியாக காலிஃப்ளவர் பொரித்த பிறகு அதோடு மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். இந்த கேப்சிகம் பாதி போதும். மிக்ஸி இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் கார்ன்ஃப்ளவர், கோதுமை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரில் இந்த மிக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கும் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு தின் லேயராக தான் இந்த கோட் ஆகிருக்கும். இதே போதுமானது. அப்போ தான் நம்ம ஃபைனலாக பொரித்து எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி அதோட சாட்டை பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், வெந்துட்டுருக்கு. அப்பப்போ நைஸாக கிளறி விடுங்க, இப்போ ஈவனாக வேகும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான். காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பொரித்த பிறகு அது சாட்டை பண்ண வதக்கிறதுக்கு தக்காளி, கேப்சிகம், வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி. இப்போ இந்த க்யூபாக உள்ள வெங்காயத்தை நான் லேசாக வதக்கிக்க போகிறோம். வதக்கி நம்ம எடுத்து வச்சுருவோம். அதை ஃபைனலாக அது போட்டோம்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு 50% வதங்கிருச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம காலிஃப்ளவரோடு சேர்த்து வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி ஓரளவு வந்துருச்சு. இப்போ ஸ்மாஷர் வச்சு ஒரு நசுக்கி விட்டுடலாம். அப்போ ஈஸியாக நமக்கு குக் ஆகிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ நான் கேப்சிகம் சேர்த்துட்றேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு எல்லாம். பாருங்கள், கிரேவி நல்லா சுருங்கிருச்சு. இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நம்ம இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ மல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் கோபி மஞ்சூரியன். நான் எந்த சாஸும் சேர்க்கலை, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.